அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடி கூட நம்ம எப்படி பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கருக்கு மட்டம்லாம் இருக்கும். அந்த கருக்கு மட்டை இந்த சைடு விழுந்தாலும் அவ்வளோதான், அந்த சைடு விழுந்தாலும் அவ்வளோதான். அப்போ ஒரு நூல் அளவில் நான் தப்பிச்சு வெளியே வர்றேன். அந்த ஒரு எனக்கு அது ஒரு பெரிய அதிசயமாகிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஐயா மேலே ரொம்ப ஒரு விருப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஐயா மேலே அப்போ ரொம்ப விருப்பங்கள் ஏற்பட்டுச்சு. சரி, நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நமக்கு ஒரு அடி கூட விடணும்னா அப்போ ஏதோ ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றிருக்கு, அது அந்த ஐயா தான் நம்ம சொல்லிட்டு அப்போ அந்த உணர்வை முடிந்தேன். அதில் இருந்து தான் நான் தீவிரமாக ஐயா மேலே ரொம்ப பட்டுதலாகி அப்போவே எனக்கு அப்போ அருள்லாம் எதுவும் வரலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் இருந்தால் எனக்கு ஒரு நாட்டங்கள் அதிகமாகி ஐயா வந்து இறங்கினது. இறங்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீட்டிலே வச்சு கும்பிட்டோம். ஐயா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15 வயசில் 16 வயசில் வந்தாங்க. அதான் அதாவது எப்படின்னா ஐயா ஃபஸ்ட்டு வரத்தில் பயங்கர ஒரு வேகம், பயங்கர ஒரு கோபம், அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்தார். அப்புறம் போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருஷங்கள் ஏற கொஞ்சம் அமைதி நிலைக்கு வந்தது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ ஐயா இன்னும் கும்பிடணுன்ற ஒரு எண்ணங்கள் வந்துச்சு. அப்போ நம்ம ஊரில் தான் பதி இருக்குது. அப்போ வீட்டில் வச்சு பெரம்பு வச்சு ஐயாவோட வழிபாடை வச்சு நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ எங்கள் பெரியம்மா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் எங்களுக்கு ஒரு குரு மாதிரி. அப்போ இந்த மாதிரி உன் மேலே ஐயா இருக்குது, ஒரு பதி கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னை ரொம்ப ஊக்குவிச்சது. மல்லிகா அவங்க தான் என் குரு வந்து, அவங்க தான் மல்லிகா. அப்போ ஐயா வந்து அப்போ ஒரு வேலை வந்து வீசுகிறார். அப்போ நான் பதி கட்டணும்னு நினைக்கச்சில அப்போ இந்த இடத்துல நம்ம தவ மேடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அது வேலு விழுந்துச்சு. அப்போ அந்த வேலு விழுறப்ப அப்போ இந்த இடத்துல தான் பதி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் உருவாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 17 வயசில் கோயில் வேலை ஆரம்பித்தோம். 19 வயசில் கோயில் கட்டினேன். ஆமாம், ஐயா அந்த அமைப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி இது பண்ணால் நம்ம தவ மேடெல்லாம் வச்சுருக்கோம். தவ மேடலையும் அதிசயங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி வர்ற மக்களுக்கு நிறைய அதிசயங்கள் ஐயா நடத்துகிறாரு. ஒரு நோயோடு வர்றாங்க, அதையும் சரி பண்ணுறாரு. குழந்தை இல்லாத மக்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லாதெல்லாம் வந்து இங்கே வந்துட்டு அதிசயத்தோட நிறையா குழந்தைகள் ரீதியான அதிசயம் நிறையா நடந்திருக்கு பதியில். அந்த மாதிரி ஐயா எல்லா சிறப்பும் கொடுத்துட்ருக்காரு. அதெல்லாம் நம்ம பணிவிடையாளரும் எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க உணர்வுபூர்வமாக எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், ஐயா உண்டு, சர்வமும் வைகுண்டமயம். ஐயா உண்டு. நான் மேடாகத்தில் இருக்கிறேன். என் பேர் மகேஸ்வரன். நான் ஒரு 10-15 வருஷமாக வந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா கோயிலுக்கு. எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆனால் இந்த கோயிலை மாதிரி எந்த கோயிலும் அற்புதங்கள் இல்லை. ஐயா கோயில் பல கோயிலுக்கு போயிருக்கிறேன். இந்த கோயிலுக்கு வந்து பல அற்புதங்கள் நடந்திருக்குது. என் மூலியமாக நிறைய பேர் கூட்டம் வந்து இது பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கும் பல அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கிறார் ஐயா. நிறையா இதுகள் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஐயா எனக்கு ஒரு சில பணிவிடைகள் செய்கிறதுக்கு உள்ள அனுமதியும் கொடுத்துருக்கிறார் ஐயா. என்னால் முடிஞ்ச பணிவிடைகளும் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஐயா உண்டு. என் பேர் பாலா. நான் இங்கே கோவிலஞ்சேரிலேருந்து வரேன். இங்கே அற்புதப்பதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்துகிட்ருக்கேன். ஆனால் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் 12th படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 17-18 வயசுலேருந்தே ஐயாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்பமேலேருந்தே எனக்கு ஐயா மேலே அவ்வளோ பற்று உண்டு. நான் எது பண்ணாலும் சரி அவர்கிட்ட கேட்காம நான் பண்ண மாட்டேன். அவ்வளோ தூரம் நான் அவ்வளோ நம்புகிறேன். நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக கும்பிட்டுருக்கேன். என்னோட 25 வருஷம் வாழ்க்கையிலையும் எல்லாத்துக்குமே அவர் இது பண்ணக்கூடாது எல்லாரும் சொல்லுவார். அவர் ஒன்று போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதை மீறி நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அதுவும் எடுத்து பண்ண மாட்டேன். ஐயா வணக்கம், என் பேர் ராமச்சந்திரன். நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் நெய்வேலி, சென்னைக்கு வந்து இப்போ 2023 தான் வந்தேன். பெரிய பிரச்சனையில் தான் இங்கேருந்து இங்கே வந்தேன். இங்கே வந்த இடத்துல ஒருத்தவங்க மூலிமா இந்த கோயில் அறிமுகமாச்சு. வந்ததுலேருந்து ஐயாவை நம்பி பிடிச்சேன். நிறையா விஷயங்கள்லேருந்து காப்பாற்றிக்கிறது, உயிர் மோத கொண்டு இப்போ கூட எனக்கு வந்து ஒரு கேஸ் விஷயமாக நேற்று தான் நல்ல விஷயம், இந்த நாள் நல்ல விஷயமா வந்தது. எல்லாமே ஐயாவை நம்பி வந்தனால தான் எல்லாமே நடந்தது. நீங்களும் நம்பி பிடிங்க, உங்களுக்கு முழு மாற்றத்தை கொடுப்பார் ஐயா. ஒரு சில பேர் கல்யாணம் முடியாதவங்க வந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி இது பண்ணியிருக்கிறாரு.
குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இது பண்ணியிருக்கிறாரு. உடம்பு சரியில்லைங்கிறவங்களுக்கு நிறையா இதுகள் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ரொம்ப சீக்கு பிடிச்சவங்க இந்த இது கோளாறு உள்ளவங்களாம் நிறைய தீர்த்து வச்சுருக்கிறார் ஐயா. எல்லாம் ஐயா நம்பி வரவங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லா செஞ்சுருக்கிறார் ஐயா. முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஐயாவிட்ட தேடி. ஆனால் ஐயா உண்டு. அது நிறைய பிரச்சனை தெரிவு கண்டிருக்காரு. என் பையனுக்கு நான் போகாத கோயில் கிடையாது, போகாத டாக்டர் கிடையாது. சென்னையில் இருக்க பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துட்டேன். அவனை வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, சரியே பண்ண முடியாதுட்டாங்க. இங்கே வந்த அப்புறம் தான் அவனால் இப்போ எல்லாமே பண்ண முடியுது. அவனை வந்து எதையுமே குறைன்னு சொல்ல முடியாது. அவன் அவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கவன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவன் நல்லா முழுமையாக மாறிட்டான். சின்ன பிள்ளைல சொல்லிட்டாங்க அவனை வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்ட்டாங்க. நான் ஏட்ட ஃபஸ்ட்டே கேட்டேன், ஏன் இப்படி இப்படி சோதனை கொடுக்கன்னு. கொஞ்சமாக குறைச்சி தரேன், கொஞ்சமாக ஆகும், நாளாக குறையும். நான் கம்ப்ளீட்டாக மற்ற பசங்களை மாதிரி நான் மாற்றி தருவேன் அப்படின்னாரு. அதேமாரி சொன்ன மாதிரி நிறைவேற்றிட்டார். அதேமாரி அவர் நம்பி நம்ம கேட்கணும். நம்பி கேட்காம நான் வந்து ஒரு நாள் கும்பிட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு தருவார் அப்படின்னு நினச்சி போகக்கூடாது. வந்தோமா நம்பி கும்பிடணும். நம்பி கும்பிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் நடத்தி தருவார். அவர் நடத்தி தராமல் இருக்க மாட்டார். நம்ம எவ்வளோ தூரம் பச்சை கும்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் காத்து தந்துக்கிட்டே இருப்பார் ஐயா உண்டு. ஒரு மட்டும்தான் நீங்கள் தான் அப்படின்னு நம்பி பிடிக்கணும். ஒரு வாட்டி ஏற்கனவே எப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு வாட்டி வருவாங்க, 2 வாட்டி வருவாங்க, போனால் நடக்கலை, அப்படி கிடையாது. முழுசாக நீங்கள் தான் ஐயா தான் எனக்கு அப்படி நம்பி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐயா உங்களுக்கு நல்லதே நடத்தி கொடுப்பார். எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, வெளியில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வேலையிலேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்துருக்குறாரு. எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், மாற்றம் நடக்கும். நன்றி ஐயா உண்டு. ஒரு மனம் ஓங்கி வர யாரென்று சொல்ல என் மக்களை நோக்கி 2 வழியும் பாதையும் அடக்க என்னும் மக்கா எண்ணம் போல் வருகின்ற திசையும் மாறாமல் இருக்க நாராயணனும் வழிவகுத்து வருவேன். மக்களை வச்சாலும் உனக்கு நிறைவு. அப்புறம் என்ன நல்லா படிப்பாங்க போகணும். என்ன வயசு என்ன? ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் படிப்பு சம்பளம் கொஞ்சம் தடைப்பட்டு போகிற மாதிரி 13 வயசுக்கு மேலே அந்த தடை இருக்குது. தண்டை போட ஓட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நீ ஊசி போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். என்ன அதுக்கு தோணுதான் அவன் நல்லா படிப்பான்.